ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பேக் கேமரா போட்டிருக்கேன். இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ இந்த இடத்துல இப்படி தான் விளையாண்டேன். பாருங்கள் தண்ணியெல்லாம், இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணுங்க. ஆனால் இப்போ இந்த இடத்துல நான் இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக வயல்வெளி தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது நாங்கள் இந்த கிணத்துலாம் குச்சிருக்கேன். ஆமாம், இதை பாருங்கள், இதை பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த காய்க்கு பேர் சீப்பு காயும். யார் எங்களுக்குள்ளே போய்ட்டு சின்ன பசங்களாக இருக்கும்போது யார் தலை சாயந்தரம் வரையும் கலையாமல் இருக்குது பார்ப்போம் அப்படின்றதுக்காக இந்த பாருங்கள், இந்த காய் எடுத்து இப்படி சீவிக்கும். அந்த செடி தான் இது. இப்போ நீங்கள் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், யாரும் நண்பர்களாக இல்லாமல் வந்து நான் தனியாக எடுத்துகிட்டு இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இப்போ இந்த இடத்துல வந்து சின்ன பிள்ளையாக வந்து குளிக்க வந்தவங்களாம் இப்போ இந்த இடத்துக்கு குளிக்க வரத்துக்கு அசிங்கப்படுறாங்க. அது என்ன அசிங்கம்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல. இந்த இடத்துல மாங்காய் அடித்து சாப்பிட்டு வளர்ந்த இடம் தான் இதெல்லாம். பட் இந்த இடத்துல இன்றைக்கி வந்து இந்த இடத்துல ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டு இந்த கிணத்துல குதித்து வளர்ந்தவங்களாம் இன்றைக்கி இந்த இடத்துல வர்றதுக்கு அசிங்கப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. நான் மட்டும் அதனால தான் தனியாக வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட இந்த லைஃப்பை பகிர்ந்துக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னாக்கா என்னங்க பணம், உண்மையிலே இதெல்லாம் நான் இன்றைக்கி இந்த வாழ்க்கையை பாருங்கள், உங்களுக்கு பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து எங்கள் மூதாதையர்கள், எங்கள் அப்பா அம்மா காலம் வரைக்கும் நாங்கள் எங்கள் விவசாயம் பண்ணி தான் சாப்பிட்டோம். இது எங்களுடைய நிலங்களும் இருக்குது. இதில் பங்காளி, அங்கம் பங்காளி நாங்கள், எங்களுடைய எல்லா நிலமும் இருக்குது. ஆனால் எங்கள் அண்ணன் தம்பிங்க எங்களுக்கு சரியில்லாததுனால இந்த இடத்துல எங்களுக்கு இருந்த இடத்த வித்தாச்சு. எங்களுக்குன்னு இருந்த இடம் இங்கே கிடையாது. பாருங்கள், ஒரு விஷயம் மட்டும் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அதை பாருங்கள், இந்த இடம் அங்கே கரும்பு மாதிரி தென்பட்டு பார்த்தீங்களா? அது மேடு, இது கொஞ்சம் பள்ளம். இதில் தான் எங்கள் அம்மாலாம் நாற்று விட்டு போயிடுவாங்க அந்த இடங்களை நடுறதுக்கு. நாற்று விட்டு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எங்கள் அப்பா இந்த இடத்துல தான் நாற்று பிடிங்கிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், பேக் கேமரா போட்டு பேசுகிறேன். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கே வெயில் ஃபேஸஸ் சரியாக தெரியல. ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு இந்த இடத்த காமிக்கிறதுக்கு தான் பேக் கேமரா போடுறது. பாருங்க, இந்த இடங்களில் தான் துணி எப்போ துவைச்சி முடிப்போன்னு பார்ப்போம். துவைச்சி முடிச்சுட்டு என் செட்டு பசங்க எல்லாருக்குமே நல்லா ஸ்விம்மிங் தெரியும். இந்த பாருங்கள், இந்த கல் வரையும் தண்ணி இருக்கும். சொல்லப்போனால் நான் சென்னைக்கு வரும்பொழுது கூட இந்த கிணத்துல நான் குதித்து விளையாடி தான் வந்திருக்கேன். பாருங்கள், தண்ணி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சுத்தமான தண்ணிங்க. வில்லேஜில் இருந்த எல்லாருக்கும் தெரியும், தெரியாமல் இருக்காது. சென்னைக்கு நாளை வரப்போகிறேன் என்றால் அன்றைக்கி முதல் நாள் கூட நான் இன்றைக்கி இந்த கிணத்துல குதித்து எழுச்சி வந்தேன். உண்மையிலே அந்த மெமரிஸ்லாம் என்னால் மறக்க முடியாது. இந்த கிணறு, இந்த கல், முக்கியமாக இந்த கல் தாங்க. ஏன்னா எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு இந்த இடத்துல தான் நாங்கள் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அது என்னது, மம்முட்டியும் தேவயானி நடிச்சிருப்பாங்க ஒரு படம், நன்றி சொல்ல எனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் மயங்கு. அந்த படத்தில் வந்து தேவயானி மிஷின் எடுத்து விடுவாங்களே, அந்த மாதிரி மிஷின் தான் நாங்கள் வச்சுருந்தோம். அதை எடுத்து விடுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா ஏத்தம் கூட இறச்சிருக்காராம், எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ஏத்தம் வந்து அந்த கிணத்துலேயும் அந்த கல்லுலேயும் இந்த கல்லையும் நட்டு நடுவாந்திர ஒரு கொம்பு இருக்குமா. பைரவி படத்துலேயே எனக்கு காமிச்சாங்க, இப்படி தான் நம்ம அப்பா இந்த கிணத்துல தயாரிச்சிருக்காங்க. ஆனால் நான் நாளைக்கு சென்னைக்கு வரப்போகிறேன்ற பொழுது கடைசி அன்றைக்கி நாளைக்கு வரேன்னா இன்றைக்கி வரையும் இந்த கிணத்துல நான் குச்சி விளையாடிருக்கேன். பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன்னா இந்த தண்ணியை இப்போ வந்து யார் வேணாலும் குடிக்கலாம். யாருக்குமே சளி பிடிக்காது. அப்படியே டைரெக்டாக எடுத்து டைரெக்டாக குடிக்கலாம். நான் கூட சொல்லப்போனால் நான் சென்னைக்கு வந்து பல ஆண்டுகள் ஆகுது. ஆனால் இப்போ வந்து இந்த கிணத்துல தண்ணி குடித்தா சளியே பிடிக்காது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிணத்து தண்ணி, எந்த கெமிக்கலும் இல்லாத தண்ணி, அதனால் நம்மளுக்கு சளி பிடிக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது எல்லாமே நாங்கள் அங்கம் பங்காளிங்க சொந்தமாக இங்கே வாழ்ந்தோம். ஆனால் இங்கே இப்போ இந்த இடம் தான் இருக்குது. எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், மீதி பேர் கிடையாது. அந்த நினைவுகள் மட்டும்தான் இங்கே இருக்குது, அதுதான் உண்மை. நான் எப்போ வந்தாலும் இந்த இடத்த என்னால் மறக்கவே முடியாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாருங்கள், எங்கெல்லாம் இப்படி பச்சை நாங்களாம் பார்த்துருக்கோம். அதாவது பச்சை மரத்தில் தச்சாணி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது போல தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த கிணத்துக்கு தான் நாங்கள் வந்து ஒரு கிணத்துக்கு ஒரு பேர் இருக்குது. அங்கே காமிச்சது ஒரு பேர் இருக்குது. இப்போ இந்த கிணத்துக்கு கூட ஒரு பேர் இருக்குது. இதுக்கு தான் மாங்காய் மரத்து கிணறு நாங்கள் சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த வேப்ப மரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் ஒரு மாமரம் இருந்துச்சு. இந்த மாங்காய் மரத்தில் நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிட்டு மாங்காயை பதிச்சுக்கிட்டு அப்படியே இந்த கிணத்துல பாருங்க இந்த ஆழத்துக்கு குதிச்சிருக்கேன்.
நான் என்னுடைய நண்பர்கள்லாம் குதிச்சிருக்கோட்டாங்க. எங்களுக்கு தான் இடம் கிடையாது. அதுக்காக மலரும் நினைவுகளை பார்க்காம இருக்க முடியாது. என்னால் முடியல, அவங்களால எப்படி இருக்க முடியுதுன்னு தெரியல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தனியாக தான் வந்திருக்கேங்க. ஏன்னா என்னுடைய நண்பர்கள்லாம் இந்த இடத்துக்கு வர்றதில்லை. ஏன்னா அவங்கெல்லாம் இப்போ ஏன் வயசாகிட்டாங்க அப்படி. மிஞ்சி போனால் என்ன சொல்லுவாங்க, முன்னாடி இந்த இடத்துக்கு இவங்களுக்குலாம் இங்கே இடம் இருந்துச்சு, வந்தாங்க போனாங்க, இப்போ இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதானே. அதனால் என்னங்க, யாருக்கும் இங்கே இன்றைக்கி 10 ரூபா பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்கும், அதே 10 ரூபா இன்னொருத்தர் கையில் இருக்கும். அப்படியே கையில் இருந்து ஒருத்தர் கையில் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் அன்றைக்கே அது நாணயம்னு பேர் வச்சோம். மாறுறது தானே. அசைய சொத்தாக இருக்கட்டும், அசையாத சொத்தாக இருக்கட்டும், எந்த சொத்தையும் நம்ம இங்கே கடைசி வரையும் வச்சு யாராலையும் நான் இன்றைக்கி இருக்கிறவங்க கூட இன்றைக்கி நான் இந்த இடத்த நான் கடைசி வரையும் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ பாருங்கள், ஆமாம், உண்மையை சொல்ல போனால் நேற்று வரைக்கும் நான் இந்த இடத்துக்கு வருவேன் நான் நினைக்கல. ஏன்னா சென்னையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு வேலை செட் ஆகிடுச்சுன்னா போன ஆண்டு என்னால் திருவிழாவுக்கு வர முடியாத போச்சு. இந்த ஆண்டு நம்மளால் போக முடியாது, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு எனக்கு வேலை செட் ஆகலை, நான் வந்துட்டேன். இன்றைக்கி நான் இந்த இடத்துல உங்கள் கூட நின்று இந்த இடத்துல காமிக்கணும்னு இருக்குது. இது ஆண்டவனுடைய கட்டளைன்னு தான் நான் சொல்லுவேன். இதான் அப்போல்லாம் குச்சி கிடக்கும். அப்போல்லாம் குச்சி எடுத்தோம்னா யாரும் ஒன்றும் சொல்லக்கூட மாட்டாங்கங்க. இப்போ ஒன்றும் இல்லை, என்னோடய அண்ணன் பேத்தியா கூட வந்திருக்கா. சொந்தங்கள் மட்டும்தான் இருக்குது. சொந்த பந்தங்களே பாதி பேர் இல்லை, எல்லோரும் போயிட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா இருந்தே 30 ஆண்டுகள் ஆகிறது. அதோடு எங்களுக்கும் இந்த இடத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சும்மா வருவேன் நான், எல்லாம் சொந்தக்காரங்க இடம் தான், எல்லாம் இது பண்ணாலும் வருவேன், பார்ப்பேன். ஓடி ஆடி விளையாண்ட இடம். கிணறுலாம் அப்போ பார்க்குறதுக்கு நீட்டாக க்ளீனாக இருக்கும். குதிச்சுட்டு இந்த தண்ணியை வந்து குடிப்போம். அப்போ கூட இவ்வளோ க்ளீனாக தான் இருக்கும் வாட்டர். இப்போ கூட இந்த தண்ணியை குடித்தா சளி பிடிக்காது. ஏன்னா இது நம்ம சென்னையில் கேனில் வாட்டர் ஃபில் பண்ணி விற்கிறாங்களா, அந்த மாதிரி கிடையாது. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிணத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டேன். அதனால் உண்மையாக நான் அந்த கிணத்தை இந்த நிமிஷம் இந்த கிணத்தை நான் மிஸ் பண்ணுறேன். இதோடு என்னுடன் ஆடி திரிந்த எனது உறவுகள் அவங்களையும் மிஸ் பண்ணுறேன். அவங்களாம் வரல, நான் மட்டும் பார்த்துட்டு அவங்க வருவாங்க. பார்த்தீங்கன்னாக்கா இதை அப்படியே திருப்பி காட்டுறாருங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா அது தெரியுது பாருங்கள், மரங்கள்லாம் தெரியுது பார்த்தீங்களா. அங்கே ஒரு நீல டென்ட் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. அங்கெல்லாம் ஏரி, அந்த ஏரி கரையை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு போயிடுவோம். இங்கே யாரும் பழைய நண்பர்களாக குளிக்க வர்றது கிடையாது, வீட்டிலே தான் குளிச்சிக்கிறாங்க. தண்ணியை இப்போ ஓடுற இந்த தண்ணியை பாருங்கள், இந்த தண்ணியை நான் குடிப்பேன். பாருங்கள், இவ்வளோ தெளிவான தண்ணி. இந்த தண்ணியை எப்போவுமே குடிக்கலாம்.